நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நிறைய பேர் அஃபர்மேஷன் சொல்கிறாங்க, நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி சொல்கிறாங்க. நான் ஜாஸ்தி கேட்குறது ஜோ அப்படின்ற ஒருத்தரும், பாப் ப்ராக்டர் அப்படின்றவரும் படிக்கிறேன். லூயிஸ் ஹே அப்படின்ற அந்த அம்மாவோட புக்கையும் நான் படிச்சுட்ருக்கேன். இப்போ பாப் ப்ராக்டரோட 3 அஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்கிறதான் இருக்கேன். நான் மிகுந்த மகிழ்ச்சியோடும் நன்றி உணர்வோடும் இருக்கிறேன். பணமானது பலவிதமான வழிகளில் பலவிதமான நேரத்தில் கண்டினியூஸாக, தமிழில் கண்டினியூஸ் என்ன சொல், பலவிதமான நேரத்தில் நிரந்தரமாக வந்து கொண்டே இருக்கிறது. பிரபஞ்சத்திற்கு நன்றி. நான் சந்தோஷமாகவும் நன்றி அறிதலோடும் இருக்கிறேன். பணம் என் வாழ்வில் பலவிதமான வழிகளில் பலவிதமான நேரத்தில் எல்லா நேரத்திலும் வந்து கொண்டே இருக்கிறது. பிரபஞ்சத்திற்கு நன்றி. இது ஒன்றாச்சா? இன்னொன்று என்னென்னா, நான் அனுபவிக்கும் சந்தோஷம் அனைத்திற்கும் தகுதியானவள். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த 3வது என்னென்னா, இயற்கையின் மிக அதிசயமான படைப்பு நான். பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி. இந்த 3 அஃபர்மேஷனும் ரொம்ப சிம்பிள் அஃபர்மேஷன். சொல்லி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தி பிரச்சனை இருந்ததுன்னா தினம் காலையில் கண்ணாடி பார்த்து, ஐ எம் ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல், ஐ ஹவ் plenty of money to pay for everything, I am happy and peaceful, my husband, my children, they are all good, I am happy and peaceful, my daughter's marriage is okay, I am happy and peaceful, my health is okay. யாரோட ஹெல்த்தோ அதை பற்றி கண்ணாடியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக சொல்லி பழகுங்க. எழுந்தவுடன் பஞ்சபூதத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெளி, வான்வெளி, இது 5ஐயும் சொல்லி, இந்த 5ம் என்னுடைய வாழ்க்கையை சேர்ந்தது, இது என்னை நல்ல முறையில் கொண்டு போகிறது, பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிடுங்க. இதே மாதிரி நிறைய அஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மறக்காமல் அதை டெய்லி ப்ராக்டிஸாகவே நீங்கள் பண்ணுங்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் எதிர்பார்ப்பு ஒன்று தான் காரணம். நாம் ஒரு கணவர்கிட்டையோ காதலர்கிட்டையோ மிகுந்த உங்களுக்கு தேவையான அன்பை எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் குழந்தைகளிடம் அதீதமான அன்பை எதிர்பார்க்காதீர்கள். அவர்கள் வளர்ந்து பெரியவரானோ அவங்களோட ஐடியாஸ் வேறு இருக்கும். அது பறவை பறந்து போகிற மாதிரி தான். நீங்கள் செலுத்த வேண்டிய அன்பை மாத்திரம் செலுத்துங்க. திரும்பி இது செய்யணும், திரும்பி என் குழந்தை எப்படி இருக்கம்மா அப்படின்னு கேட்கணும் எதிர்பார்க்காதீர்கள். உங்களை சுற்றி நடக்கின்ற எல்லா இடத்திலிருந்தும் உங்களுக்கு ஒரு நன்மை வந்து கொண்டே இருக்கும், அன்பு வந்து கொண்டே இருக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள். சந்தோஷம் உங்களுடைய பிறப்புரிமை, பர்த் ரைட். அதனால் சந்தோஷத்தை நீங்களே எப்படி உண்டாக்கிக்கிறது அப்படின்னு. எனக்கு ஒரு 72 வயசு ஒரு அம்மா பெங்களூர்லேருந்து பேசினாங்க. என் கணவர் கடந்த ஆண்டு இறந்து விட்டார். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். அவள் பெங்களூரில் இருக்கா. நான் தனிமையில் இருந்தேன். என் கணவர் போன வருஷம் இறந்து போயிட்டேன். நான் தனிமையில் இருந்தேன். அதனால் என் பொண்ணு இங்கே ஃப்ளாட் எடுத்து இங்கே வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் சந்தோஷமாக இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அவங்களுக்கு பண வசதி கஷ்டம் இல்லை, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. சந்தோஷத்தை வெளியிலேருந்தே எதிர்பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணுன்னா, முதல்ல தன்னிறைவு, ஒரு நல்ல உங்களுடைய பைபிளோ இல்லை சாமி கும்பிடுறதோ ப்ரேயர் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுத்திக்கணும். தினம் மறக்காமல் கோவில் எங்கேயாவது இருந்தால் போய் ஒரு நட போயிட்டு வரணும். வீட்டு வாசலில் ஒரு நாயோ இல்லை பூனையோ அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நல்ல பாட்டுகள் கேட்கணும். நிறைய ரிலாக்ஸ்டாக டிவி பாருங்கள். ஒரு சீரியலை அடிக்டே ஆகிடுங்க, பிரச்சனையே கிடையாது. அப்போ தான் இந்த தனிமை பார்க்கும். இன்னொன்று, அவங்க குழந்தைகள் அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு கல்யாணம் ஆகிற மட்டும் செய்வாங்க. கல்யாணம் ஆனப்புறம் அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன், அவங்களுக்கு ஒரு குடும்பம் அதெல்லாம் இருக்கும்போது அவங்க உங்களை கூட உட்காந்து உங்கள் கூட பேசி உங்கள் நேரம் செலவழிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அது அவங்களோட தப்பே இல்லை. நீங்களும் அப்படி தான் இருந்தீங்க. நல்லா நினைவுபடுத்திக்கோங்க. அன்பை குழந்தைகளிடமிருந்து கூட எதிர்பார்க்காதீர்கள். ஒரு அளவுக்கு மேல் வெளியிலிருந்து வர சந்தோஷம் ரொம்ப ஷார்ட் லிவ். உள்ளுக்குள்ளே எப்படி சந்தோஷப்படுறது அப்படின்னு அந்த காலத்தில் வாழ்ந்த நல்ல விஷயங்கள் பார்த்து சந்தோஷப்படுங்க.
பழைய நண்பர்களை போய் சந்தித்து சந்தோஷப்படுங்க. பழைய குடும்பத்தினரை நினைத்து அவங்க வீட்டுக்கு போய் ஒரு பூ பழம் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுங்க. உங்களுடைய சந்தோஷத்தை நீங்களே தான் உங்கள் மனசில் உண்டாக்கிக்கணும். உங்களுடைய பலம், உங்களுடைய தைரியம் எல்லாமே நீங்கள் தான். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை நீங்களே தான் பார்த்துக்கொள்ள வேண்டும். 50 வயசு ஆனாலே மெதுவாக ஒரு மெச்சூரிட்டி கொண்டு வந்துருங்க. வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்துருங்க. இது செஞ்சாலும் சந்தோஷப்படுங்க, சாப்பிட்டாலும் சந்தோஷப்படுங்க, குழந்தைகளை பார்த்தாலும் சந்தோஷப்படுங்க. ஆனால் மற்றவங்க நமக்கு சந்தோஷம் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. எல்லாம் நல்லாயிருக்கும். யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுங்களேன். அது உங்களுக்கு பெரிய பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இனி ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.